அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால், அவனுடைய அருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய 4வது நோன்பை நோற்றவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்வுக்காக நாம் நிறைவேற்ற வேண்டிய அவன் நம் மீது விதித்திருக்கின்ற அந்த கடமைகளை நாம் சரியாக செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. புனிதமிக்க இந்த ரமலானிலே பரிசுத்த குர்ஆன் அருளப்பட்ட மாதம். எனவே அந்த பரிசுத்த குர்ஆன் இருந்து வல்ல அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்ற பிரார்த்தனைகள், அல்லாஹுவை எப்படி பிரார்த்திக்க வேண்டும், அழைக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹுவே அழைப்போம் என்கின்ற அந்த தலைப்பை மைய கருத்தாக கொண்டு ஒவ்வொரு நாளும் குர்ஆனிலிருந்து ஒரு பிரார்த்தனையை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே நாம் தெரியவிருக்கின்ற அந்த பிரார்த்தனை குர்ஆனில் 14வது அத்தியாயமான சூரத்து இப்ராஹிம் என்கின்ற அந்த அத்தியாயத்திலே 40வது வசனமாக அந்த பிரார்த்தனை இடம்பெறுகிறது. அந்த பிரார்த்தனையை நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே அல்லாஹ்வுடைய ஆலயமான காபத்துல்லாவை எழுப்பிவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். அது ஆரம்பத்திலே அந்த பிரார்த்தனையிலே அந்த மக்காவை நீ பாதுகாக்க வேண்டும், இணை வைப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும், சிலை வழிபாடுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அந்த கேட்டுவிட்டு கடைசியாக அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை ரப்பி ஜஅல்னி முகீம ஸ்ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா اغْفِرْ لِي وَلِوَالِدَيَّ وَلِلْمُؤْمِنِينَ يَوْمَ يَقُومُ الْحِسَابُ. 2 விதமான பிரார்த்தனையை இந்த இதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார். அவர்கள் ஆலயத்தை எழுப்பிவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வை மட்டுமே வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்திலே ரப்பி ஜஅல்னி முகீம ஸ்ஸலா, என்னுடைய ரப்பே இறைவா என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்கி அருள்வாயாக என சொன்னார்கள். என்னுடைய இறைவனே, ரப்பி ஜஅல்னி முகீம ஸ்ஸலா, தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக, வ மின் ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக, ரப்பனா வ தகப்பல் துஆ, எங்களுடைய இறைவா எங்களுடைய பிரார்த்தனையை நீ அங்கீகரிப்பாயாக என்ற ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு பாக்கியசாலியாக என்னை ஆக்கி அருள். தொழுகை என்பது இந்த நபிகளாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு இபாதத் அல்ல, கடந்த காலத்திலே உள்ள எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால், அவர்களுக்கு பின்னால் வந்த அனைத்து நபிமார்களும் இந்த தொழுகையை அவர்கள் நிலைநாட்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு பார்க்க முடிகிறது. அப்ப இங்க முதல்ல அவர்கள் என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கியார்கள். நான் மட்டும் தொழுதால் போராது, மின் ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததிகளும் உனக்கு ஒரு தொழுகையை நிலைநாட்டி உன்னை கட்டுப்பட்டு வரக்கூடியதாக
நீ ஆக்கி உள்ளாயாக என்று கேட்டுவிட்டு, ரப்பனா தக்கப்பல் துவா, எங்களுடைய இறைவா எங்களுடைய பிரார்த்தனையை நீ அங்கீகரிப்பாயாக என்ற இந்த இந்த பிரார்த்தனை இது முதலாவதாக அவர்கள் கேட்கிறார். கேட்டுவிட்டு அதை தொடர்ந்து அடுத்த பிரார்த்தனை அவர்கள் செய்கிறார்கள். ரப்பியோ பெர்லி ஒலி வாலிதைய ஒலில் முஃமினீன யௌம யக்கூமுல் ஹிசாப். என்னுடைய ரப்பே, என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. ஒலி வாலிதைய என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஒலில் முஃமினீன மூமின்கள் அனைத்து பேர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யோம யக்கூமுல் ஹிசாப், கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற அந்த மறுமை நாளிலே பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக என்னையும் நீ ஆக்குவாயாக, என்னுடைய பெற்றோர்களையும் ஆக்குவாயாக. மூமின்கள் அனைவர்களும் பாவமற்ற நிலையிலே உன்னை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ கொடுத்தருவாயாக என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். இந்த பிரார்த்தனை நமக்கு பலவிதமான பாடங்களை நமக்கு கற்றுத் தருகிறது. நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஐகால தொழுகை, இந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கடமையாக்கவில்லை, அவர்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்கள் அத்தனை பேர்களுக்கும் அந்த தொழுகையை கடமையாக்கியிருக்கிறார். என்றைக்கு அல்லாஹ் தஆலா காபா என்கின்ற அந்த ஆலயத்தை நிர்மாணித்தாலோ, இந்த தொழுகைக்காக அல்லாஹ்வை தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ் எழுப்பினார். அந்த காபா எழுப்பப்பட்ட நாளிலிருந்தே இந்த தொழுகையும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பிரார்த்தனை அழுத்தமான பிரார்த்தனை, யா அல்லாஹ் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாம் மட்டும் அறிந்து செலுத்தினால் போதாது, எனக்கு பின்னால் வரவிருக்கின்ற என்னுடைய சந்ததிகள் எல்லோரும் தொழுகையை நிலைநாட்டி உன்னுடைய அருளுக்குரியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும் என்றும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு, யா அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர்கள் 3 விஷயத்தை கேட்கிறார்கள். ஒன்று, என்னை தொழுகை நாட்டக்கூடிய ஆக வேண்டும். 2, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகை நாட்டக்கூடிய ஆக வேண்டும். 3வது, என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு, அதை தொடர்ந்து அந்த பிரார்த்தனையையும் 3 விதமான விஷயங்களை கேட்கிறார்கள். ரப்பி குஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நீ மன்னித் தருவாயாக. ஒலி வாலிதைய என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னித் தருவாயாக. 3, மூமின்கள் அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் மன்னித் தருவாக. எங்கே நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நாங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு எங்களை விசாரிக்கக்கூடிய நேரத்தில் பாவமற்ற நிலையிலே உன்னை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்ற இந்த அற்புதமான ஒரு பிரார்த்தனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். நாமும் சதா இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து நாம் தெரியக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா நம்மையும் தொழுகை நாட்டக்கூடியவர்களாக ஆக்குவானாக, நம்முடைய சந்ததிகளையும் தொழுகை நாட்டக்கூடியவர்களாக ஆக்குவானாக. மூமின்கள் அத்தனை பேர்களும் தொழுகை நாட்டக்கூடிய ஆக வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து மூமின்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.